ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னோ பிராண்டிங்லேருந்து ஒரு புதுசாக ஒரு கேமிங் மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கேமிங் மொபைல் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ட்ரை பண்ணியிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் லுக் வைஸ் இந்த மொபைல் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு 10,000 மொபைல் மாதிரியே இருக்காது, ஒரு 15,000 எபோவ் அந்த மாதிரி ஒரு லுக்கு வந்து இந்த மொபைலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, என்ன மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னோ போவா அப்படின்னு ஒரு வித்தியாசமான பேர் தான். டெக்னோ போவா அப்படிங்கிற ஒரு மொபைல் தான். இதில் யூஸ் பண்ணிக்க ப்ராசர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் ஹீலியோ G18 யூஸ் பண்ணியிருக்காங்க. இது நார்மலாகவே ஒரு கேமிங் ப்ராசர் தான். ஆனால் டெக்னோவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்பெஷலாக கேமருக்காக ரெடி பண்ணது. 10,000 பட்ஜெட்டில் எனக்கு மெயின் ப்ரியாரிட்டி கேமிங் தான், நான் அதிகமாக கேம் விளையாடுவேன், மித்த எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறவங்க இந்த மொபைல் எடுக்கலாம் அப்படின்னு டெக்னோ தரப்பில் சொல்கிறாங்க. நான் சொல்ல டெக்னோ தரப்பில் சொல்கிறாங்க. என்ன அப்படி ஸ்பெஷலாக இருக்குன்னா, நார்மலாக யூஸ் பண்ணிக்கிற ப்ராசர் தான் மீடியாடெக் ஹீலியோ G18. இது நார்மலாகவே ஒரு கேமிங் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மிட் ரேஞ்ச் ப்ராசர் தான். அது இல்லாமல் இவங்க ஸ்பெஷலாக என்னமோ கொண்டு வந்திருக்காங்க இந்த மொபைலில். என்ன அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க, சொல்கிறேன். இது சப்போர்ட் பண்ண கிராஃபிக்ஸ் சப்போர்ட் பண்ண மாலி G52 கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு கேமிங் தான், நல்லாவே ஹேண்டில் பண்ணும். ஒரு ஹை கேம் கூட ஒரு மீடியம் கிராஃபிக்ஸில் ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த மொபைலில் எதிர்பார்க்கலாம். இதில் வந்து கேமிங் மோட் அப்படின்னு ஒரு ஸ்பெஷலாக ஏதோ கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. மேபி ஒரு 2-3 இதில் தெரிஞ்சு போயிடும் என்ன அந்த கேமிங் மோடில் என்ன அப்படி ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அது இல்லாமல் தனியாக ஒரு கூலிங் சிஸ்டம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஏர் கூல், லிக்விட் கூல் அந்த மாதிரி ஏதாவது கொண்டு வந்திருக்காங்களான்னு தெரியல. ஆனால் ஸ்பெஷலாக கூலிங் சிஸ்டம் வந்து இதில் வரும் அப்படின்னு வந்து டெக்னோ வெப்சைட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓரளவுக்கு கேமிங்காக எனக்கு ஒரு 10,000 பட்ஜெட்டில் யாராவது மொபைல் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த மொபைல் உண்மையாலுமே ஒரு பெஸ்ட்டு மொபைல் அப்படின்னு சொல்லலாம் கேமிங்க்கு. நெக்ஸ்ட்டு பேட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் கேம் விளாட்றவங்க ரொம்ப நேரம் கேம் விளாடணும் அப்படின்னு வந்து எதிர்பார்ப்பாங்க. இப்போ பப்ஜியே விளாட்றோம் அப்படின்னா மினிமம் ஒரு 4 மேட்ச் 5 மேட்ச்சுக்கு மேலேயாவது விளாடணும். அதனால் விளாட்றப்ப நமக்கு டைம் போகிறதே தெரியாது. அதுக்கு தகுந்த மாதிரி பேட்ரி கெப்பாசிட்டியும் அதிகமாக இருக்கணும் கேமிங் மொபைல் அப்படின்னா. அதுக்கு தகுந்த மாதிரி இதில் 6000 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ண 18 வாட்ஸ், இதுவே அதிகமாக தான். 10,000 பட்ஜெட்டில் 18 வாட்ஸ் ஓரளவுக்கு எல்லா மொபைலும் தராங்க. இதில் தந்தது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். 6000 mAh பேட்ரி அப்படிங்கிறனால தாராளமாக உங்களுக்கு ஒன் டே, தாராளமாக 90% ஒன் டே உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். 1.5 டேலேருந்து 2 டேஸ் வந்து ஒரு 70-லேருந்து 60% கண்டிப்பாக வரும். ஒரு ஹெவியான யூஸாக இருந்தாலும் ஒன் டே உங்களுக்கு தாராளமாக இந்த மொபைல் வரும். நெக்ஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.58 இன்ச் HD+ தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD கொடுத்துருக்கலாம், ஓகே பரவாயில்ல. ஏன்னா இந்த பட்ஜெட்டில் எல்லாருமே HD+ தான் கொடுத்துட்ருக்காங்க. ரெட்மி நோட் 9 ப்ரைம் இந்த மொபைல் மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல் HD+ இருக்கிற மொபைல் 10,000 பட்ஜெட்டுக்குள்ளே கொடுத்துட்ருக்காங்க. வேறு ஏதோ ஒரு மொபைல் இருக்குதுன்னு நினைக்கிறேன், அது கரெக்டாக ஞாபகம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு ரெட்மி 9 ப்ரைம் இந்த மொபைல் தான் ஃபுல் HD+ 10,000 ரூபாய்க்குள்ளே தந்துட்டுருக்காங்க. ஆனால் இதில் HD+ தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேமரா செட்டப். ஏன்னா இது ஒரு கேமிங் மொபைல், கேமராவில் அந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணல. ரியர் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 மெகா பிக்சல், 2 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல் ப்ளஸ் AI லென்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் 2K வரைக்கும் கேமரா ஹேண்டில் பண்ணலாம். 2K வரைக்கும் நீங்கள் அவுட்புட் வந்து எதிர்பார்க்கலாம். ஃப்ரண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. பேக்கும் சுமாராக தான் இருக்குது, ஃப்ரண்ட்டும் சுமாராக தான் இருக்குது. ஏன்னா இதே 10,000 பட்ஜெட்டில் 48-64 ரியல்மி 7i 6i அதுலாம் 48-64 கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன தான் கேமரா 64, 108, 200 அப்படின்னு போனாலும் அதோட அப்பேச்சர், அது இல்லாமல் கேமரா வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது அதை பொறுத்து தான். சோனி IMX கேமரா இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேமரா ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மித்தப்படி 108 இதெல்லாம் முழுக்க ஒரு சாஃப்ட்வேர் மூலிமா நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் ஒரு ஸ்னாப்ஷாட்லேயோ இல்லை பிக்ஷாட்லேயோ இதில் வந்து நீங்கள் எடிட் பண்ணி கலர் வந்து கொஞ்சம் பஞ்சியாக காட்டும்ல, அதை வந்து ஃபோட்டோ எடுக்கிறப்பயே அந்த ப்ராசஸ் பண்ணி கொடுக்குது. அதனால் நமக்கு கொஞ்சம் பிரைட்டாக தெரியுது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா 108 மெகா பிக்சல் அப்படின்னா நம்ம DSLR அளவுக்குலாம் எதிர்பார்க்க முடியாது. முழுக்க சாஃப்ட்வேர் வச்சு தான். அது இல்லாமல் சின்ன கேமரா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் மூலிமா அந்த பிக்சலோட சைஸ் வந்து அதிகம் பண்ணி சின்னது பண்ணி கொஞ்சம் நிறைய பிக்சல் இருக்கிற மாதிரி காட்டி நமக்கு கேமரா கிளாரிட்டி வந்து அதிகமாக காட்ட வைக்கிறாங்க. மித்தப்படி 48, 68, 84, 100, 108 இதெல்லாம் சும்மா. எக்ஸாம்பிளுக்கு ஆப்பிள் எடுத்துங்க, வெறும் 12 மெகா பிக்சல் தான். எவ்வளோ கிளாரிட்டி வந்து வருது அப்படின்னு பாருங்கள். 64 மெகா பிக்சல் கேமரா ஆப்பிள் இருக்கிற அந்த 12 மெகா பிக்சல் ஈடு கொடுக்குது அப்படின்னா நம்மளோட அந்த கேமரா சைஸில் 108 அந்த நம்பர்ஸில் கிடையாது, அந்த குவாலிட்டி அப்பேச்சர் சைஸில் தான் இருக்குது. அதனால் யாரும் ஏமாந்துடாதீங்க 108 அந்த அப்படிலாம். ஏன்னா அதோட இதில் தான் இருக்குது. ஓகே, நான் டாபிக் மாறிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன்.
இது அவுட் ஆஃப் த பாக்ஸ் இந்த மொபைல் டெக்னோ போவா. இந்த மொபைல் அவுட் ஆஃப் த பாக்ஸ் HiOS 7.0 இவங்களோட கஸ்டம் OS பில்ட் பண்ணி அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 10ல் தான் வருது. வழக்கமாக எல்லா மொபைலும் இப்போ 2020-21 கண்டிப்பாக Android 10ல் தான் வரும். மேபி ஆண்ட்ராய்டு அடுத்த வெர்ஷன் வந்தால் நல்லாயிருக்கும், வந்துடும் கண்டிப்பாக. ஃபைனலாக ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4+64 பார்த்தீங்கன்னா 9,999 10,000 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 6+128 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. நான் ப்ரிஃபர் பண்ணுறது 4+64 10,000க்கு இந்த மொபைல் எடுக்கலாம். இந்த ப்ராசஸர் இருக்க மொபைல் தேவையில்லாமல் 6GB 128GB எடுக்க வேணாம். மெயின் இதை ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக இந்த 4GB ரேம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கும், 6GB ரேம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு மட்டும் யாரும் நினச்சிடாதீங்க. பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது அந்த ப்ராசஸரில் தான் இருக்குது, ரேமில் கிடையாது. ரேம் வந்து உங்களோட அந்த மெமரியை வந்து மைண்டில் வச்சுக்கிறதுக்காக தான் ரேம் வந்து யூஸ் ஆகுது. மேபி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். மித்தபடி 4GB ரொம்ப கம்மி, 6GB ரொம்ப ஃபாஸ்ட்டு அந்த மாதிரி மட்டும் நினச்சிடாதீங்க. 2GB ரேம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் ஓப்பன் ஆகிற ஸ்பீட், அது இல்லாமல் ஆப்பை வந்து ஹோம் ஸ்க்ரீனில் போட்டு வைப்போம், அதாவது நடுவில் போட்டு வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஹோமில் போட்டு வச்சு மறுபடியும் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆப் மறுபடியும் ரீலோட் ஆகும். உங்கள்கிட்ட ரேம் அதிகமாக இருந்துச்சு, ஒரு 8GB இருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 10 ஆப் வந்து மெமரியில் வச்சுக்கும். 10 ஆப் சின்ன சின்ன ஆப்னா 10 ஆப் மெமரியில் வச்சுக்கும். ஒரு கேம்ஸு அந்த மாதிரினா ஒரு 4 கேம்லேருந்து 5 கேம் வந்து மெமரியில் வச்சுக்கும். அட் அ டைத்தில் நீங்கள் வந்து ஸ்விட்ச் ஆகிக்கலாம், ஏன்னா அந்தளவுக்கு ரேம் கெப்பாசிட்டி இருக்கணும். மித்தபடி 4GB ரேம் வந்து ஸ்லோவாக இருக்கும், 6GB வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு மட்டும் நினச்சி எடுத்துடாதீங்க. வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்தவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டோரேஜுக்கு ஆக நீங்கள் வந்து 6+128 எடுக்கிறீங்க அப்படின்னா எடுத்துக்கலாம். நீங்கள் 4+64 ஆமாம் 4+64 எடுத்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு அந்த அமௌண்ட்டு வந்தப்போ நீங்கள் ஒரு SD கார்டு வாங்கி போட்டுக்கலாம். நல்ல HP சாண்டிஸ்க் கூட இப்போ ஓரளவுக்கு நல்லாயிருக்கு, HP டிரான்சென்ட் இந்த மாதிரி ஒரு நல்ல SD கார்டு வாங்கி, ஏன்னா இதில் வந்து ட்ரிபிள் ஸ்லாட்டோட சப்போர்ட் இருக்குது, 2 சிம்மும் ஒரு SD கார்டு போட்டுக்கலாம். நீங்கள் SD கார்டு போட்டுக்கிட்டிங்கன்னா அதை நீங்கள் வந்து போர்ட்டபுளாக வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மொபைலில் மட்டும் 128GB வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது எப்போ நம்புனா ஒரு வருஷம் ஆனதுக்கப்புறம் தான் அந்த 128GB வந்து ஃபுல் ஆகும். அது மேபி கேஷுவல் யூஸருக்கு சொல்கிறேன், ஹெவி யூஸர் நிறைய ஃபோட்டோஸ் எடுப்பேன்னா சீக்கிரமாகவே நம்பிடும். அதனால் உங்களோட தேவை என்ன, உங்களோட நீடு என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு 4+64 6+128 இதை வந்து நல்லா யோசிச்சு எடுங்க. நான் வந்து அதிகமாக நடுவில் ஹோம் ஸ்க்ரீனில் போட்டு வைப்பேன் அப்படின்னா மட்டும் 6+128 எடுங்க. ஸ்டோரேஜ் அதிகமாக தேவை அப்படின்னா எடுங்க. நார்மலாக 4+64 எடுத்துங்க. பட்ஜெட் டைட்டாக இருக்குது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு எது இதில் கம்மி பண்ண முடியுமோ அதில் கம்மி பண்ணிட்டு ஃப்யூச்சரில் அதை அப்கிரேட் பண்ணுற ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ராவாக மெமரி ஸ்லாட் இருக்குது. நீங்கள் 128GB வாங்கி அந்த மெமரி ஸ்லாட்டு கடைசி வரைக்கும் சும்மாவே தான் இருக்கும். அதனால் யோசிச்சு முடிவெடுங்க. ஓகே, இது வரைக்கும் நானே ரொம்ப நேரம் வீடியோ வந்து இழுத்துட்டேன், கிட்டத்தட்ட 7-8 நிமிஷம் ஆகிப்போச்சு. அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு 2 நிமிஷம் எனக்காக இல்லை உங்களுக்காக ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சேனல் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி 3 ஆப்ஷனில் ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வெறும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வராது. அதனால் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து மறக்காமல் கொடுத்துங்க. ஓகே, இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய்.